தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒரு நாளும் காலை 7 மணிக்கெல்லாம் நான் ஆயத்தமாகி உங்களிடத்திற்கு ஆண்டவர் அருளிச் செய்கிற செய்திகளோடு கூட வந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றும் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிறீர்கள் என்றும் கவனிக்கிறதன் அடிப்படையில் இன்னும் அதிக ஆவலோடு கூட இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை செய்திகளை கேட்கும் போதும் லைக் பட்டனை அழுத்த மறவாதிருங்கள். அதேபோல பிறருக்கும் ஷேர் செய்வதையும் நீங்கள் மறவாமல் பின்பற்றுங்கள். அதோடு லைவ் சாட்டில் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களையும் பதிவிடுங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் மற்றும் பாரங்கள் இருக்குமானால் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். ஜெபித்து துவக்கலாம். பரிசுத்தரை துதிக்கிறோம். மற்றும் ஒருமுறை இந்த காலை வேளையில எங்கள் மனதுக்கு ஆறுதல் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாதாரணமா நம்ம நல்லா தூங்கி காலையில எழுந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இருக்கீங்களாங்க? நிறைய பேர் விடிந்த உடனேயே மறுபடியும் வேதனையோடு இருப்பது, ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டி, கலக்கம், பயம், படபடப்பு. கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய நாளை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் அந்த நாள் முழுக்க இருக்கும். ஏதாவது வேதனையோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு கூட நீங்கள் படுக்கையிலிருந்து எழுகிற போது இதை தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதே மாதிரி படபடப்போடு தான் நீங்க இருப்பீங்க. அதனாலதான் நீங்க படுக்கைக்கு போகும் முன்னரே ராத்திரி தூங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவரிடத்தில் நினைவு கூர்ந்து நம்முடைய மனதிலே இருக்கின்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஊற்றிவிட்டு நம்முடைய தலையணையில் வைப்போம் என்றால் சீக்கிரமே தூங்கிடுவோம். ஏஷ், படுக்கையில புரண்டுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அரைகுற தூக்கத்தோட காலையில திரும்ப எழுந்து அதே பிரச்சனைகளோட, அதே வேதனைகளோட தொடர்கின்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவசியமே இருக்காது. என்னது போராட்டங்களா? ஆமாங்க, இது போராட்டம் நிறைந்த உலகம்தான். ஆக்சுவலா போராட்டங்கள் இல்லாதவங்க, பிரச்சனைகள் இல்லாதவங்க, பாடுகள் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருங்க இருக்க முடியும்? விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஏழைக்கு ஏழையோட பிரச்சனை, பணக்காரங்களுக்கு பணக்காரங்களோட பிரச்சனை. அந்தந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி அந்தந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு அவரவருடைய போராட்டங்கள் எல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். போராட்டம் என்பதை ஒரு தவிர்க்க முடியாததை எடுத்துக்கணுமே தவிர, சேலஞ்சா அதை எடுத்துக்கணும், ஒரு சவாலா அதை எடுத்துக்கணுமே தவிர, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டா விசுவாசத்துல எப்படி உறுதியா நிக்க முடியும்? அதே போல எதை சாதிக்க முடியும்? கவனிங்க, தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம வேதத்துல பார்க்கும்போது அந்த அளவுக்கு போராட்டங்களை போராடின நபர், அத்தனை விதத்துல போராட்டங்களை எதிர்கொண்ட ஒரு நபர் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் தாவீது எல்லா சமயங்களிலும் ஒன்றை பின்பற்றினான், தேவனின் மீது விசுவாசத்தோடு இருப்பது. ஒருமுறை சங்கீதம் 62 நாம் பார்க்கலாம். 62வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி மௌனமாக அமர்ந்திரு, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். தன்னுடைய ஆத்மாவை அமர்த்தி கொண்டே இருக்கிறான். ஆத்மா தானே அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கும்ல, ஆத்மா தள்ளாடிக்கிட்டே இருக்கும். ஆத்மா நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்கும். தாவீது சொல்லுகின்றான், என் ஆத்மாவே நீ மௌனமாய் அமர்ந்திரு, பதட்டப்படாத, பயப்படாத, மௌனமாய் அமர்ந்திருந்து தேவனையே நோக்கிக் கொண்டிரு. உன்னுடைய பிரச்சனைகளை அவர் நோக்கிக் கொள்வார், உன்னுடைய பாடுகளை அவர் பார்த்துக் கொள்வார், உன் பணிகளை நீ நிறைவேற்றுவதற்கு அவர் சகாயம் செய்வார். இது எப்படி, அது எப்படி, இது என்ன, அது என்ன, இது எப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது, நீ உனக்கு நீயே யோசிச்சுக்கிட்டே இருந்தனா, நீ அவைகள் எல்லாத்தையும் குறித்து அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தனா, அவன் வந்துருவான். பிசாசானவன் வந்து தேவையில்லாத யோசனைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருந்தாங்க பிரச்சனை.
அந்த வழியில போறேன், இந்த வழியில போறேன், குறுக்கு வழியில போறேன் அப்படின்னு தப்பான வழியில போயிடவே கூடாதுங்க. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நேருக்கு நேரா எதிர்கொள்ளணும், விசுவாசத்தோட இருக்கணும். ஆண்டவரை நம்பு, அவரே நீ நோக்கி பார்த்து கூட அவர் செய்வார் என்று அமர்ந்துரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்ற அடுத்த வசனத்துல, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கன்மலையாயிருக்கிறார், என் ரட்சிப்புக்கான ஆதாரமாயிருக்கிறார், அவர் உயர்ந்த அடைக்கலம், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அவர் என்னை தம்முடைய கரங்களுக்குள்ளாக அணைத்துக் கொள்ளுவார், தம்முடைய சட்டைகளின் கீழ் காத்துக் கொள்வார், என்னை சுற்றி தம்முடைய தூதர்களை காவல் வைப்பார். அவர் என்னை என் சத்துருக்களுக்கு கிடைக்காதபடி உயரமான ஸ்தலங்களுக்கு என்னை உயர்த்தி என்னை பாதுகாப்பார். என்னங்க, சாத்தானுடைய மிரட்டலுக்கு நாம எதுக்குங்க பயப்படணும்? பிசாசானவனை அழிக்கும்படிக்குத்தானே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எனவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரின் மீது நாம் விசுவாசம் வைக்கிற போது எல்லாவற்றுக்காகவும் சோர்ந்து போகிற, கலவரப்படுகிற, கலங்குகிற, பயப்படுகிற அவசியம் நமக்கு இல்லை. அதிகமா நம்ம பாடுகளை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு அது கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா, அல்லது இன்னும் அதிக துக்கம் கூடுமா? துக்கத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தா பயம்தான் அதிகமாகும், சுகர் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகும் அப்படின்னு கூட ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாம் உருவாயிடும். இந்த பயத்தினால, அந்த பீதினால, அந்த அழுத்தத்தினால, ஆன்சைட்டினால ஆரோக்கியம் அப்படியே கெட்டு போயிடும். சரியான டெசிஷன் எடுக்காததுனால, அந்த ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனால, தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால தப்பான வார்த்தைகளை பேசிடுவோம். அதனால தான் சொல்றது, மௌனமா இருக்க கத்துக்கணும்னு. உன்னுடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல சொல்லி, உன்னுடைய பாடுகளை அவர்கிட்ட சொல்லி, அதை தாங்க நம்ம ஜெபம்னு சொல்றோம். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால, படுக்கையிலிருந்து எழுந்த உடனே, ஆண்டவரே நீர் துணையாயிருக்கிறீர், என்னை காப்பாற்றுவீர், நீர் வல்லமை உள்ளவர், எனக்கு உதவி செய்வீர். அவருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து பாருங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோட இருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் செய்து உங்கள் விண்ணப்பம் மூலமா அவரிடத்துல தெரியப்படுத்துங்க. நிச்சயமா நம்மை காப்பாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி கொள்ளப்பட்ட அவருடைய வாரிசுகள். உன்னை உயிருக்குயிராய் நேசித்து உனக்காக தம்முடைய உயிரையே கொடுத்தவர் அவர். உன்னை ஏன் கைவிடப் போகிறார்? உன்னை ஏன் அவர் மறக்கப் போகிறார்? நீ ஏன் தோல்வி அடைவதற்கு அனுமதிக்கப் போகிறார்? நம்பணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், மௌனமா இருக்கணும். தொடர்ந்து, அவர் என் பலனாயிருக்கிறார், பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும், என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறான். இந்த சங்கீதத்தை முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான மக்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது தாவீதுக்கு. நமக்கு முன்னால கத்தியை பிடிச்சிட்டு வந்தா, நமக்கு முன்னால நின்று திட்டுறவங்களையோ, நமக்கு முன்னால வந்து நின்று நமக்கு தீங்கிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களை பத்தி நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போராடி ஜெயிச்சிடலாம். ஆனால் சிலர் தந்திரத்தோட நமக்கு எதிராக வருவாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. 4வது வசனத்துல, அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். மேலோட்டமா அவ்வளவு அன்பை காட்டிக்கிட்டு, தேனொழுக ஒழுக வார்த்தைகளை பேசிக்கிட்டு, பயங்கரமான அன்போட பேசுற மாதிரி பேசி உள்ளத்துல தூஷிக்கிறவங்க, பின்னால போய் தீங்கிழைக்கிறவங்க, நம்ப வச்சு வஞ்சிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க சுற்றி இருக்கும்போது நாம அவங்கள எப்படி எதிர்கொள்ளணும்னே தெரியாது. இந்த விஷயங்களை நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கவனிங்க, பயம் உண்டாயிடும். எப்ப என்ன நடக்குமோ, எப்ப என்ன செய்வானோ, எப்ப என்ன பேசுவானோ அப்படின்னு ஒரு பயம். ஒன்னு நினைவுல வச்சுக்கணும், யார் என்ன செய்ய நினைச்சாரு உங்களுக்கு எதிரா, என்ன சதி பண்ணினாலும் நீ தேவனை சார்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு எந்த பயம் வராது. அவரே என் அடைக்கலம், என் அடைக்கலம் தேவனுக்குள்ள இருக்கிறது. அவருடைய சட்டைகளுக்குள்ள இருக்கும்போது, அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது அவருக்கு
நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தெரிவிக்கிற போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒன்றுக்கு 10 தடவை தினந்தோறும் மறக்காம இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. என் தேவனே, என் துர்க்கம், என் கோட்டை, என் கன்மலை, என் அடைக்கலம், என் சகாயர், என் பலன், என் பட்சம் நின்று யுத்தம் செய்கிறவர், என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை உயர்த்துகின்றவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர். இந்த வகையிலெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் மீது நோக்கமாயிருந்தால் சத்துருக்களை பத்தின பயமே உங்களுக்கு இருக்காது. சத்துருவை குறிச்சு அவன் ரொம்ப பலசாலி, என்னை ஏமாத்திடுவான், எனக்கு துரோகம் செஞ்சிருவான், என்னை வஞ்சிச்சிருவான், இன்னைக்கு அவன் என்ன செய்வானோ, எப்படி விழ பண்ணுவானோ, எப்படி சோதிப்பானோ, இதே யோசனையோட உன் உள்ளத்தை நிரப்பிக் கொள்ளும் போது கலவரமா இருக்காத என்ன? பலவீனம் இல்லாம வேற என்னதான் ஏற்படும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீ வாய் திறந்தா உன்னுடைய அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள் உன்னுடைய நிலைமையை அப்படியே வெளிக்காட்டும். எனவே மௌனமாக இருந்து தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உன் பட்சத்தில் என்று உனக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் நமக்கு இருக்கின்ற நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்திலே ஒப்படைத்து விடும்போது அவர் பேசிக்குவார். எப்போது நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? அங்கே லாயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதோட நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட உண்மையாக சொல்லிடணும். நம்ம கோர்ட்டில் நீதிபதி கேட்கிற கேள்விகளுக்கோ அல்லது பிரதிவாதியினுடைய தரப்பில் இருக்கிற வக்கீலோ கேட்கிற கேள்விகளுக்கோ பதில நாம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நாம மௌனமாக உட்காந்துருந்தா போதும். நம்ம சைடில் அந்த லாயர் ஒரு அட்வொகேட் அவரே வாதாடுவார். என்னுடைய கிளைண்ட் அப்படின்னு நம் பட்சத்தில் என்ன வாதாடுவார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உத்தரவாதியாக இருக்கிறார். He is our advocate. நம்முடைய குற்றங்களை பற்றியெல்லாம் நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சாத்தான் சுமத்துகிற குற்றங்களுக்காக நாம் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசனுடைய வாயை அடைக்கக்கூடியவர், சாத்தானின் சக்திகளை அழித்து போடக்கூடியவர், நம்முடைய பட்சமாய் நின்று நமக்கு பிராயச்சித்தம் தருகிற ஆண்டவர் என்பதனால, அவர் பரிகாரியாக இருப்பதனால நம் பட்சமாய் நின்று போராடுகிறவர் அவர். விசுவாசிங்க, அதை நீங்க நம்புங்க. எல்லா சின்ன விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீங்க. என்ன நடக்குமோ தெரியாத எதிர்காலத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், பஞ்சங்கள் வந்துருமோ, இதோ இந்த நாட்கள்ல யுத்தங்களை பார்க்கும்போது, நிலைமைகளை பார்க்கும்போது எல்லாமே இன்னைக்கு தாறுமாறா போயிட்டு இருக்கு. வருமானம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. வரப்போகும் நாட்களிலே இன்னும் அதிகமாய் பஞ்சங்கள் வரும் என்று, கஷ்டங்கள் வரும் என்று விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கும் கூட கலக்கத்தை தவிர வேற எதுவும் மிஞ்சாது. ஆனால் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எகிப்து தேசம் முழுவதும் இருளடைந்தாலும் இஸ்ரவேல் மத்தியில் வெளிச்சம் உண்டாயிருக்கும்படி எகிப்து தேசம் முழுவதும் மரணத்தால் எகிப்தியர்களை வாதித்துக் கொண்டிருக்கையில் இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஜீவன் இருந்தது. ஆண்டவருடைய பட்சமாய் நாம் நின்றால் எது இருந்தாலும், எது வந்தாலும், எது நடந்தாலும் பஞ்சகாலத்திலும் திருப்தியாய் போஷிக்க கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஏற்பட்ட ஆபத்து காலத்திலும் நமக்கு பாதுகாப்பை அருளக்கூடியவர். அந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபியுங்கள். அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். தேவனிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை ஒப்புக் கொடுப்பதை அவ்வப்போது வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்கள் மீது குற்றம் சுமத்தவர்களுக்கு எதிராக போய் நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. மௌனமாயிருக்க கற்றுக்கொள். மார்த்தாள் இயேசுவை போஜனத்திற்காக அழைத்திருந்தாள். மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். சடனா மார்த்தாள் அங்கே வந்து, நான் ஒருத்தி மாத்திரம் கஷ்டப்படுகிறேனே, உனக்கு அக்கறையே இல்லையா என்று ஆண்டவர் முன்னால் அவள் கேட்டபோது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவர் சொன்னார், நீ கலங்குகிறாய், அனாவசியமாக நீ பயப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மரியாள் கிட்ட சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு குற்றம் சுமத்தும் போது மரியாள் வாயை திறந்தாளா? மௌனமா உட்கார்ந்திருந்தா. அவ்வளவுதான். மரியாளின் பட்சத்தில் ஆண்டவர் பேசிவிட்டார் மார்த்தாள் இடத்துல. அதே போல உன் மீது குற்றம் சுமத்துகிறவர்களின் உன் பட்சத்தில் என்று ஆண்டவரே பேசிக் கொள்வார்.
எல்லா சின்ன விஷயங்களுக்கும் பயப்படாதீங்க, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருங்க. இந்த பாயிண்ட் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாது உங்களில் எத்தனை பேர் என்னென்ன விஷயங்கள்ல பதட்டத்தோடு இருக்கீங்கன்னு, கலக்கத்துக்குள்ளாக இருக்கிறீங்கன்னு, திகிலோடும் பயத்தோடும் இருக்கீங்களா? உன்னோடு தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ தரம் நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலம் என்று பாடல்களை நாங்கள் பாடுகின்றோம், வார்த்தைகள் மூலம் வாசிக்கிறோம். அதை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாய் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அறிக்கையிடுவதற்கு நீர் அருளுகிற ஆறுதலையும், நீர் அருளுகிற ஆதரவையும், நீர் அருளும் பாதுகாவலையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அனுதின தியானத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் இப்பொழுதும் ஒருமனப்பட்டிருக்கிற எல்லோருடன் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். உங்கள் பாடுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் திரையில் காண்பிக்கப்படுகிற எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அதே போல உங்களுக்கு அறிந்தவர்கள், நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து ஷேர் செய்யவும் மறவாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.